Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு SSC ரீசனிங்ல கோடிங் டிகோடிங் டாபிக்ல இருந்து क्वेश्चंस பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு சர்டைன் கோட் லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க. அதாவது வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. வேர்ட்ஸ்க்கான கோட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க? சன்சைன் அப்படிங்கற வேர்டுக்கான கோட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ வந்து சன்சைன் அப்படிங்கற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. First one and second one இருக்கு. ஓகேவா? அப்ப firstly secondlyயும் காமனான வேர்டு வந்து என்னது firstly secondly இருக்கு சன்சைன்ங்கிறது. அப்ப காமனான கோட் செக் பண்ணுங்க. அப்ப காமனான கோட் வந்து KO இருக்கு. அது இல்லாம வேற இருக்கான்னு பாருங்க. SH இருக்கு, SH இருக்கு. சோ SHங்கிற அப்போ SHனா அப்ப சேமா இன்னும் வேற என்ன கோட் இருக்குன்னு பாருங்க. there இருக்கு. ஓகேவா? அப்போ SHும் வரலாம், சன்சைன்ங்கிற வேர்டுக்கு KOவும் வரலாம். ரெண்டு கோடுமே என்னது வரக்கான பாசிபிள் இருக்கா? ரெண்டு எதுன்னு சொல்லிட்டு ஷுவரா சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும்? SH KO எதுல இருக்கு? ஆப்ஷன் டி, எய்தர் SH ஆர் KO தான் சன்சைனுக்கான கோடா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க ஒரு சர்டைன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்கன்னா 12, 1, 21, 20, 21, 13 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இங்க பாருங்க, ஒவ்வொரு வேர்டுக்கான அல்பாபெட்டிக் லெட்டருக்கான பிளேஸ் வேல்யூ வந்து இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்முக்கு வந்து என்னது 13, யூக்கு வந்து 21, இப்போ டீக்கு வந்து 20, இப்போ 21, ஏக்கு வந்து பிளேஸ் வேல்யூ 1, எல்லுக்கு வந்து 12. ஓகேவா? இப்போ எப்படி வந்து கோட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு லெட்டருக்கும். இப்போ எல்லுக்கு வந்து 12. ஓகேவா? இப்போ எம்முக்கு வந்து என்னது 13, ஏக்கு வந்து 1, யூக்கு வந்து 21, அடுத்தது யூக்கு 21, டி 20. ஓகேவா? இப்போ லாஸ்ட் ஒன்னுக்கு இங்க அதாவது ஷிஃப்ட் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும் அதோட பிளேஸ் வேல்யூ வந்து கோட் பண்ணி இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. இப்போ மார்க்கெட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20, 5, 11, அது 18, 1, 13 கொடுத்துருக்காங்க. இப்போ டி 20, எம்முக்கு 13, ஈக்கு 5 அண்ட் ஏக்கு 1, K 11 or 18. ஓகேவா? இதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நமக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்க? மாடுலே அப்படிங்கிற வேர்டுக்கு அப்ப என்ன கோட் வரும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ என்னது? இப்போ ஷிஃப்டிங் மெத்தட்ல என்னது இப்படி வருமா? ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஈக்கு 5, இங்க எம்முக்கு வந்து இங்க என்ன முடியணும்? 13 முடியணும். இப்போ 5, 13 முடிகிற மாதிரி என்ன இருக்கு? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, பி அண்ட் சி இருக்கு. ஸோ ஏவும் வராது, டியும் வராது. ஓகேவா? அடுத்தது என்னது? எல்லுக்கு வந்து என்னது 12, ஓக்கு வந்து என்னது 15. அப்போ 5, 12, இங்க 15, 13 வர மாதிரி எது வருதுன்னு பாருங்க. எந்த ஆப்ஷன் பாருங்க? 5, 12, இங்க 16, 13 இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் டி பாருங்க, 5, 12, 5, 13 இருக்கு. ரிமைனிங் வந்து இது என்னது? 5, 12, அடுத்தது 21, 4, 5, 13. 5, 13 இங்க கோட் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா என்னது? 15 பண்ணியாச்சு. அப்போ யூக்கு வந்து 21, டிக்கு வந்து 4. இப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சர்டைன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ட்ராப் அப்படிங்கிற வேர்டுக்கு 6, 5, 4, 3, 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ட்ராப்டு அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்கன்னா 2, 4, 5, 9, 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும் இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? ஆறுங்கிற லெட்டருக்கு என்ன கோடு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னது? ஒவ்வொரு கோடு வந்து
இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் காமனான லெட்டர்ஸ் வந்து எதுன்னு பாருங்க. இ, ஏ, பி அண்ட் டி. இங்க வந்து என்ன இருக்கு? டி இருக்கு, இங்க ஆர் இருக்கு. நமக்கு என்ன கேக்குறாங்க? ஆறுங்கிற லெட்டரோட கோடு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ காமனா இது ரெண்டுக்கும் காமனான லெட்டர்ஸ் இருக்கும்போது அப்ப காமனான நம்பர்ஸ் கோட் நம்பர்ஸ் வந்து கேன்சல் பண்ணலாமா? இப்ப காமனா 5 5 கேன்சல் பண்ணிடலாம், 4 4 கேன்சல் பண்ணிடலாம், 6 6 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது 2 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்ப 6 கோடு வந்து 6ங்கிற லெட்டருக்கான கோடு வந்து என்னது? 3. டீக்கான கோடு வந்து என்னது? 9. நம்மளோட क्वेश्चन என்ன? 6ங்கிற லெட்டருக்கான கோடு தான் கேக்குறாங்க. அப்ப 6க்கு 3. அப்ப ஆப்ஷன் சி 3. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? சர்டன் கோட் லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க. VTPM அப்படிங்கிறதுக்கு கோட் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா 37. CGNK க்கு கோட் வந்து 73 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப MVLC க்கான கோட் என்னன்னா நம்மளுக்கு क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். இப்ப VTPM. ஓகேவா? இதுல வந்துட்டு என்னது? V வந்து 22, அடுத்தது T வந்து 20, P வந்து 16, M வந்து 13. ஒவ்வொரு லெட்டருக்குமான பிளேஸ் வேல்யூ எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து காமனா 27 அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்தா என்னது? 5, இங்க வந்து 7, இங்க வந்து என்னது? 11, இங்க 14. இப்போ நமக்கு என்னது? டிஃபரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைச்ச வேல்யூ என்ன பண்ணுங்க? சம் பண்ணுங்க. சம் பண்ணா என்ன கிடைக்குது? 37 கிடைக்குது. 25 plus 12 வந்து என்னது? 37 கிடைக்குது. அதே சேம் பேட்டர்ன் வந்து என்னது? CGNK க்கு வருதான்னு பாருங்க. C க்கு வந்து என்னது? 3, G 7, N க்கு வந்து 14, K க்கு வந்து 11. இப்போ காமன் நம்பர் என்னது? 27க்கு டிஃபரன்ஸ் எடுங்க. இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? இங்க 24, இங்க 20 பிளஸ் இங்க வந்து என்னது? 13 பிளஸ் 1 6. ஓகேவா? இப்போ இதெல்லாம் சம் பண்ணுங்க. 73 வரும். ஓகேவா? 44, 54, 57, அடுத்தது 67 and 73 வரும். இப்போ இதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் இந்த MVLC-க்கான கோடு என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். M-க்கு என்னது? 13, V-க்கு வந்து என்னது? 22, L-க்கு 12 பிளேஸ் வேல்யூ, C-க்கு வந்து என்னது? 3. இப்போ 27ஓட டிஃபரன்ஸ் பண்ணுங்க. 27 பண்ணா இங்க 14, இப்போ இங்க பண்ணா வந்து என்ன வரும்? 5 வரும், இங்க 15 வரும், இங்க வந்துட்டு 24 வரும். இப்போ சம் ஆஃப் த இப்போ கிடைச்சிருக்க வேல்யூவோட சம் பண்ணுங்க. சம் பண்ணா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 29, 34 பிளஸ் 20 வந்து 54 and 58 வருது. அப்போ சம் பண்ணா இதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம என்னது? MVLC-க்கான கோடு வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி 58. அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இப்போ சர்டன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. டெரைன் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோட் வந்து சொல்லியிருக்காங்கன்னா VTTAIPங்கிற கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிராஃபிக் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா VTAHHIE கொடுத்துருக்காங்க. ஓகேவா? VATAHHIE கொடுத்துருக்காங்க. நம்மளோட क्वेश्चन என்னன்னா மோட்டார் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு லெட்டரும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு லெட்டரும் கம்பேர் பண்ணி பாருங்க. T இங்க என்ன இருக்கு? UV. T இங்க UVன்னு இருக்கு. அப்போ என்னது? +2 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா E அப்படியே இருக்கு. ஆர்க்கு அப்புறம் ஆர்க்கு பாத்தீங்கன்னா RST. இங்க இது வந்து என்னது? +2 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. அதே மாதிரி RT +2 பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்கு. A வந்து என்னது? அப்படியே இருக்கு. I அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. ஸோ வவல்ஸ் எல்லாமே அப்படின்னது சேஞ்ச் ஆகல, அப்படியே வருது. கான்சனன்ட் லெட்டர்ஸ் மட்டும் என்னது? +2 பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. அதே சேம் தான் இதுவும். என்னது? +2 பேட்டர்ன். அடுத்தது
எஸ்டி அப்போ +2 பேட்டர்ன். ஏ அப்படியே தான் இருக்கு. எஃப்க்கு ஹச் வருது. ஐ அப்படியே தான் இருக்கு. சிலேருந்து இ பார்க்கும்போது +2 பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ இது அதை கம்பேர் பண்ணி அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகி மோட்டார் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்போ கோடு என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ என்னது MNO +2 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுமா கான்சனன்ட் வேர்டுக்கு? அப்போ +2 பேட்டர்னும் போது ஓ வரும். அடுத்தது ஓ வந்து என்னது வவல். ஸோ வவல் வேர்டுக்கு அப்படி அந்த லெட்டருக்கு அதே தான் ஓ வரும். அடுத்தது யூவி அப்போ +2ங்கும் போது வி, அடுத்தது ஓ, அடுத்தது டி. இப்போ WOVOT தான் மோட்டருக்கான கோட். இப்போ WOVOT எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கோட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா பில் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பில்ங்கிற வேர்டு எங்கெங்க வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்லேயும் வருது, செகண்ட்லேயும் வருது. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற கோடு எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுலேயும் காமனாக இருக்க கோட் பார்த்தீங்கன்னா டிகே மட்டும் தான் இருக்கு. ஸோ பில்ங்கிற வேர்டுக்கான கோட் வந்து ஆப்ஷன் ஏ டிகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சர்டன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது டைட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோட் சொல்லியிருக்காங்க? 9457 கொடுத்துருக்காங்க. டென்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து 7593 கொடுத்துட்டு என்னங்கிற லெட்டருக்கு என்ன கோடு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக பாருங்க டிஇடி இது 3 என்னது? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 3 லெட்டரும் என்னது காமனாக இருக்கு. ஸோ 3 லெட்டர் காமனாக இருக்கும்போது 3 லெட்டரும் காமனான கோட்ஸ் கேன்சல் பண்ணலாமா? இப்போ இது வந்து 99 போயிடும், 5577. ஸோ டீங்கிறக்கான லெட்டருக்கான கோடு வந்து 4. நமக்கு விஷயம் என்ன என் அப்படிங்கிற லெட்டருக்கான கோடு கேட்குறாங்க. அப்போ என்னுக்கான கோடு வந்து 3. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி 3. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேர்டுக்கான கோடு வந்து டிஃபைன் பண்ணிட்டு அச்சீவ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோடு வரும்னு கேட்குறாங்க. இப்போ அச்சீவ் அப்படிங்கிற வேர்டு எங்கே இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஒன்ல மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரே ஒரு யூனிக்காக ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ யூனிக்கான கோட் இருக்கும். இப்போ காமனான இது ரெண்டுக்கும் காமன் கோட்ஸ் கேன்சல் பண்ணிட்டா யூனிக் கோடு எதுன்னு தெரிஞ்சிருமா? இப்போ காமனான கோட்ஸ் பாருங்க. MO கேன்சல் ஆயிரும், SU அடுத்தது FE ZA இங்க வந்து என்னது TA இருக்கு, இங்க TE இருக்கு. அப்போ அச்சீவ்ங்கிறதுக்கு இதுக்கான என்னது ஸ்பெசிஃபிக்கான கோடு எது? TE தான் இருக்குங்க. யூனிக்கா ஒன்னே ஒன்று தான் இருக்கு TE. அப்போ ஆப்ஷன் சி TE. அச்சீவ்ங்கிற வேர்டுக்கான கோடு வந்து TE. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சர்டன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது பர்த்டே அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்கன்னா ADHTRIBYன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது காங்கிரஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்கன்னா SCRGNOCSன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு நம்மளோட கொஸ்டின் என்ன டிவிஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோடு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டும் என்ன பேட்டர்ன் ஃபாலோ இருக்கோ அதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி டிவிஷன் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ லாஸ்ட்ல இருக்க YY அப்படிங்கிற லெட்டர் மட்டும் என்னது அப்படியே வந்திருக்கு. இப்போ என்னது ஏங்கிறது எங்க வந்திருக்கு? இங்க லாஸ்ட்ல இருக்கிறது இங்க ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. அதுக்கு பிஃபோரா இருக்க டி வந்து இங்க வந்திருக்கு. HTRIன்னு இப்படி வந்திருக்கு. அதாவது Y மட்டும் லாஸ்ட் லெட்டர் மட்டும் அப்படியே ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு மற்ற லெட்டர் எப்படி பின்னாடி வந்து என்னது ரிவர்ஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதும் போது என்னது ADHTRIBன்னு வந்துடும். ஓகேவா? அதே சேம் பேட்டர்ன் இங்க ஃபாலோ இருக்கான்னு பாருங்க. SS அப்படியே ஃபிக்ஸ்டா வச்சுட்டாங்க. SERGNOC. ஓகேவா? அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ டிவிஷன் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்ன வரும்? N அப்படியே ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும். அடுத்தது O ரிவர்ஸ் ஆர்டர்ல OISIVID. ஓகேவா? இப்போ இந்த கோடு எங்க இருக்குன்னு பாருங்க. OISIVIDN ஆப்ஷன் டில தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கோட் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு டோர் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு எதுன்னு கேட்குறாங்க. இப்போ டோருங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லயும் இருக்கு, செகண்ட் ஒன்லயும் இருக்கு. ரெண்டுக்கும் காமனா இருக்கும்போது அப்போ காமன் கோட்ஸ் தான் இருக்கும். இப்போ ரெண்டுக்கும் காமனான கோட் பாருங்க. கேஓ கேஓ தான் காமனான கோட். அப்போ கேஓங்கிறதுக்கு காமனான கோட்னா அப்போ டோருக்கான வேர்டுக்கான கோடு எது? கேஓ. ஆப்ஷன் பி. ஓகே, தேங்க்யூ.